வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் நல்ல முறுமுறுவான இறால் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க இறால் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இறால் வறுவல் பண்ணுறதுக்காக நான் இங்கே 500 கிராம் இறால் எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஸ்கின்னையும் தலையும் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இறாலோட மேல் பகுதியில் உள்ள நீளமாக அதோட குடல் இருக்கும். அதை கை வச்சு இப்படி மெதுவாக வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். இப்போது எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இது இப்போது கிட்டத்தட்ட 285 கிராம் தான் இருக்குது. இப்போது இதோட குடலை கையை வச்சு இப்படி வெளியே எடுக்க முடியலன்னா அதோட மேல் பகுதியில் லைட்டாக கத்தி வச்சு இப்படி வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம். இப்போது எல்லா இறாலையும் 2-3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போது எல்லாம் அலசி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இறாலோட கீழ்ப்பகுதியில் லைட்டாக 3 தடவை இப்படி வெட்டிக்கோங்க. இப்படி பண்ணால் இறால் சுருங்காமல் நல்லா நீளமாக இருக்கும். இப்போது இதே மாதிரியே எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா இறாலையும் இதே மாதிரி லைட்டாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இறாலை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்காக ஒரு பேட்டர் தயார் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா இதில் 1/4 கப் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் இங்கே மொத்தம் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். பேட்டர் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இப்போது பேட்டர் ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் 1/2 கப் போல் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் தயார் பண்ணி வச்சுருக்கிற இறாலை கார்ன்ஃப்ளவரில் சேர்த்து நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம்.
அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது எல்லா இறாலையும் வந்து பேட்டரில் நம்ம கோட் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒவ்வொரு இறாலை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரில் முக்கி அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு இப்படி புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எல்லாம் இதே மாதிரியே பண்ணிடலாம். நாம் இறாலை வந்து கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால பேட்டரில் போடும்போது பேட்டர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா திக்காயிரும். அப்படி திக்காயிட்டுனா ஒரு ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து பேட்டரை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா இறாலையும் கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நாம் இதை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இறாலை வந்து ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் நிறமாய் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுவும் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நாம் எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான இறால் வறுவல் ரெடி ஆயிட்டு. பாருங்கள், வெளியே வந்து நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு, உள்ளேயும் வந்து நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.